Hi students, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா 8085ல இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம். இப்போ 8085 எடுத்துக்கிட்டீங்க அப்படினா அதுல நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். So based on the functions வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படினா 5 groups ஆ டிவைட் பண்ணுவோம். So first one வந்து பாத்தீங்க அப்படினா data transfer instruction, அடுத்து arithmetic instruction, logical instruction, branching instruction, stack IO, then machine control instructions அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டோட்டலா எத்தனை குரூப் பண்ணுவோம் அப்படினா 5 groups பண்ணுவோம் based on the functions. இப்போ நான் ஃபர்ஸ்ட் டிவிஷன் என்ன எடுக்க போறேன் அப்படினா data transfer group of instructions. மேடம் இந்த டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் குரூப் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல நிறைய இருக்கே, அது எப்படி மேடம் ஒரு வீடியோல கவர் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறீங்க. கண்டிப்பா ஒரு வீடியோல நான் கவர் பண்ண மாட்டேன். ஸோ ஒவ்வொரு வீடியோலையும் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 2 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல இருந்து மேக்ஸிமம் ஒரு 4 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வரைக்கும் என்னோட வீடியோஸை ஸ்ப்ளிட் பண்ணி உங்களுக்கு வந்து ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை என்ன பண்ணுது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன எடுக்க போறோம் அப்படின்னா டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் குரூப் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ இதுதான் நம்ம ஸ்டார்ட் பண்றோம். டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் குரூப் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ எந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லேயும் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டிவிஷன்ஸ் இருக்கும் நமக்கு, சரிங்களா? இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரெண்டு இன்ஸ்ட்ரக்ஷன் தான் பார்க்க போறோம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா மூவ் RD, RS. இது வந்து ஜெனரல் ஃபார்மேட். ஸோ மூவ்ங்கிறது நல்லா தெரியும், MOVங்கிறது மூவ். RDங்கிறது என்ன அப்படின்னா டெஸ்டினேஷன் ரெஜிஸ்டர். RSங்கிறது என்ன அப்படின்னா சோர்ஸ் ரெஜிஸ்டர். ஓகேவா? சரி, இப்போ இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயத்த ரீகலெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம பின் டீடைல்ஸ்லயும் பார்த்தோம், அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்கிடெக்சர்லயும் பார்த்தோம். ஸோ டோட்டலாக நமக்கு வந்து 8085 அப்படின்னா 40 பின்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். அடுத்து லாஸ்ட் என்ன பார்த்தோம்? ஆர்கிடெக்சர் பார்த்தோம். அந்த ஆர்கிடெக்சர்ல என்னென்ன ரெஜிஸ்டர்ஸ் இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். கரெக்டா? இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஜெனரல் பர்பஸ் ரெஜிஸ்டர் எடுத்துக்குவோம். ஸோ ஜெனரல் பர்பஸ் ரெஜிஸ்டர் வந்து எத்தனை இருக்குன்னு நான் உங்களுக்கு சொன்னேன், லாஸ்ட் வீடியோல உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 6 ரெஜிஸ்டர் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். என்னென்ன ரெஜிஸ்டர்? BC, DE, HL. ஸோ இந்த டோட்டல் 6 ரெஜிஸ்டர்ஸும் நம்ம என்ன சொல்லலாம்? GPS, ஜெனரல் பர்பஸ் ரெஜிஸ்டர்ஸ்னு சொல்லலாம். ஓகேவா? சரி, இது கூட நம்ம இன்னொரு ரெஜிஸ்டரை எடுத்துக்குவோம். அது என்ன ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அக்யூமுலேட்டர். அக்யூமுலேட்டருங்கிறது என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா ஸ்பெஷல் பர்பஸ் ரெஜிஸ்டர். அப்போ இந்த A ரெஜிஸ்டரோட ஸோ இந்த 6 ரெஜிஸ்டரும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அப்போ டோட்டலா எத்தனை ரெஜிஸ்டர் இருக்கு? 7 ரெஜிஸ்டர்ஸ் இருக்கு. ஓகே, அப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ டோட்டலா அலாங் வித் ஜெனரல் பர்பஸ் ரெஜிஸ்டர் டோட்டலா 7 ரெஜிஸ்டர்ஸ் இருக்கு. அப்போ 7 ரெஜிஸ்டர்ஸ் இருக்கு அப்படின்னா இந்த டைப் தட் இஸ் மூவ் RD, RS இந்த டைப் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ல எத்தனை இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டோட்டலா 49 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வரும். ஸோ 7 into 7 49 இன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ இந்த 49 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை எப்படி எழுதணும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன எடுத்துக்கிறேன்? அக்யூமுலேட்டர் எடுத்துக்கிறேன். ஸோ மூவ் A, A. அடுத்தது மூவ் A, B. நெக்ஸ்ட் மூவ் A, C. Then move A, D. Move A, E. Move A, H. Move A, N. பாருங்க எத்தனை இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கு? 1 2 3 4 5 6 7. 7 இன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்துட்டீங்களா? இதே மாதிரி அடுத்தது என்ன பண்றீங்க? மூவ் அடுத்த ரெஜிஸ்டர் எடுத்துக்கணும். இப்போ நான் A வச்சு எல்லாத்தையும் எழுதி முடிச்சிட்டேன். அடுத்தது B எடுத்துக்கோங்க. ஸோ மூவ் B, A. Then next move B, B. Then next move B, C. Next move B, D. Next move B, E. அடுத்தது move B, H. Next move B, N. So இங்க எத்தனை இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு பாருங்க? 7. ஸோ இதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும்? எல்லா ரெஜிஸ்டருக்குமே எழுதணும். ஓகேவா? ஸோ இதை எழுதிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்போ இதில் எது வந்தாலும் சரி உங்களுக்கு ரொம்பவும்
ஈஸியாக முடிஞ்சிடும். மூவ் சி கமா சி, தென் மூவ் சி கமா டி, மூவ் சி கமா இ, நெக்ஸ்ட் மூவ் சி கமா ஹெச், நெக்ஸ்ட் மூவ் சி கமா எல். ஓகே, அதே மாதிரி அடுத்தது. ஸோ எனக்கு கேப் இல்லைங்கிறதுனால நான் சின்ன சின்னதாக எழுதுகிறேன். அடுத்தது மூவ் சி முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணணும், டி, டி கமா ஏ, தென் நெக்ஸ்ட் மூவ் டி கமா பி, மூவ் டி கமா சி, மூவ் டி கமா சிக்கு அப்புறம் டி, அடுத்தது மூவ் டி கமா இ, அடுத்தது மூவ் டி கமா ஹெச், அடுத்தது மூவ் டி கமா எல். ஸோ இதில் எத்தனை இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது பாருங்கள், உங்களுக்கு 7 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், அப் டு எல் வரைக்கும் எழுதுங்க. அப்போ அப்படி எழுதுகிறப்ப நமக்கு வந்து டோட்டலாக எத்தனை இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வரும் அப்படின்னு சொன்னீங்கன்னா 49 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வரும். ஓகேவா? ஸோ அப்போ மூவ் ஆர்டி கமா ஆர்எஸ்ல டோட்டலாக நமக்கு எத்தனை இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வரும் அப்படின்னா 49 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. ஸோ மூவ் சி கமா ஏ. அப்போ மூவ் சி கமா ஏன்னா என்ன மீனிங் அப்படின்னா, ஏ ரெஜிஸ்டர்ல என்ன கண்டென்ட் இருக்கோ அந்த கண்டென்ட் எனக்கு எங்கே மூவ் ஆகும், சி ரெஜிஸ்டருக்கு மூவ் ஆகும். அவ்வளோதான், ஜஸ்ட் இது மூவ் பண்ணும். ஒரு ரெஜிஸ்டர்ல இருந்து என்ன பண்ணும், இன்னொரு ரெஜிஸ்டருக்கு அந்த வேல்யூவை மூவ் பண்ணுறது தான் இந்த மூவ் ஆர்டி கமா ஆர்எஸ். ஓகேவா? அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அடுத்து இது ஃபர்ஸ்ட் மாடல். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மூவ் ஆர்டி கமா எம். ஸோ இது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இங்கே வந்து எம்ங்கிறது என்ன ரெப்ரசென்ட் பண்ணும், மெமரியை ரெப்ரசென்ட் பண்ணும். இப்போ இங்கே மெமரிங்கிறது வந்து எந்த பேரை நம்ம சொல்லுவோம் அப்படின்னா ஹெச்எல் ரெஜிஸ்டர் பேர் தான் நம்ம எப்பவுமே என்ன சொல்லுவோம் அப்படின்னா மெமரின்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்போ இந்த ஹெச்எல் மெமரியில இருந்து நம்ம என்ன பண்ணணும், ஆர்டிக்கு மூவ் பண்ணணும். ஆர்டிங்கிறது வந்து என்னது, டெஸ்டினேஷன் ரெஜிஸ்டர். அப்போ ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொன்னேன் டோட்டலா எத்தனை ரெஜிஸ்டர் இருக்குன்னு சொன்னேன், 7 ரெஜிஸ்டர் இருக்குன்னு சொன்னேன். அப்போ இந்த டைப் ஆர் இந்த மாடல்ல எத்தனை இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டோட்டலா 7 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வரும். அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மூவ் ஏ கமா எம், அடுத்தது மூவ் ஏ கமா அடுத்து சாரி ஏல பி, பி கமா எம், நெக்ஸ்ட் மூவ் சி கமா எம், அடுத்தது மூவ் டி கமா எம், அடுத்தது மூவ் டிக்கு அப்புறம் இ, இ கமா எம், அடுத்தது மூவ் ஹெச் கமா எம், அடுத்தது மூவ் எல் கமா எம். எத்தனை இருக்கு பாருங்க, இங்க 2 இருக்கு, இங்க 4 இருக்கு, 6. 6ஓட இது ஒன்று சேர்த்தா 7. அப்போ இந்த மாடல் ஸோ மெமரியில இருந்து நம்ம ரெஜிஸ்டருக்கு மூவ் பண்றோம். ஓகேவா? ஸோ அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 7 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இதுக்கு நீங்க என்ன பண்ணலாம், ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இது எது வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். இப்போ நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா எக்ஸாம்பிள் இங்க சி ரெஜிஸ்டர் மூவ் சி கமா எம்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ பிஃபோர் எக்ஸிக்யூஷன் இப்போ நான் இங்கே வந்து மெமரி லொக்கேஷன் 4101ன்னு எடுக்கிறேன். ஓகேவா? ஸோ இது வந்து மெமரி. ஓகே, இப்போ எனக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரீட் ரைட் மெமரியில் இது வந்து 4100 4101 4102 4103ன்னு இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 4101ல் என்ன வேல்யூ வேணாலும் எடுத்துக்கலாம். நான் 2Aன்னு எடுத்துக்கிறேன். இது வந்து பிஃபோர் எக்ஸிக்யூஷன். ஆஃப்டர் எக்ஸிக்யூஷன் இது வந்து பிஃபோர், இது கிளியரா புரிஞ்சுக்கோங்க. இது பிஃபோர் எக்ஸிக்யூஷன். இப்போ ஆஃப்டர் எக்ஸிக்யூஷன் எப்படி வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு இது மெமரி. ஸோ 4101 இது சி. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா 4100 4101 4102 இங்கே என்ன இருக்குது 2A. அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த 4101 ஏன்னா மெமரியில் இருக்கிறது தான் எங்கே மூவ் ஆகுது, நமக்கு ரெஜிஸ்டருக்கு மூவ் ஆகுது. கரெக்டா? இப்போ இது மெமரி என்ன லொக்கேஷனை இண்டிகேட் பண்ணுது, 4101 இண்டிகேட் பண்ணுது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த லொக்கேஷனுக்கு போகும், ரீட் ரைட் மெமரிக்கு போகும்.
எந்த லொக்கேஷன்ல என்ன டேட்டா இருக்கோ அந்த டேட்டாவை எனக்கு எங்க மூவ் பண்ணி கொண்டு போகும், சி ரெஜிஸ்டருக்கு கொண்டு போகும். அப்ப இங்க என்ன வரும், 2A வரும். இது வந்து பாத்தீங்கன்னா சி ரெஜிஸ்டர். கரெக்டா? இது வந்து ஆஃப்டர் எக்ஸிகியூஷன், பிஃபோர் எக்ஸிகியூஷன், ஆஃப்டர் எக்ஸிகியூஷன். அப்போ மூவ் ஆர்டி கமா எம்னா என்னன்னா, எம்ங்கிறது அட்ரஸ் லொகேஷனை இண்டிகேட் பண்ணும். அது என்ன அட்ரஸ் லொகேஷன் இண்டிகேட் பண்ணிருக்கோ அந்த லொகேஷனுக்கு போயிட்டு அந்த லொகேஷன்ல என்ன டேட்டா இருக்கோ அந்த டேட்டாவை என்ன பண்ணும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் ரெஜிஸ்டருக்கு மூவ் பண்ணும். ஓகேவா? ஸோ இதுதான் மூவ் ஆர்டி கமா எம். அப்போ இதுல வந்து டோட்டலா எத்தனை இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னா 7 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கு. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம என்ன பார்த்தோம், மூவ் ஆர்டி கமா ஆர்எஸ். அதுல எத்தனை இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கு, டோட்டலா 49 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அப்போ இன்னைக்கு வீடியோல இந்த 2 இன்ஸ்ட்ரக்ஷனும் நீங்க ப்ராப்பரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ இதுக்கப்புறம் வர்றது எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனும் நீங்கள் ரீட் பண்ணுறப்போ ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனும் அது என்ன மாதிரி ஆப்ரேஷன் பண்ணும், பிஃபோர் எக்ஸிக்யூஷன் எந்த மாதிரி இருக்கும், ஆஃப்டர் எக்ஸிக்யூஷன் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நீங்கள் படித்து மைண்டில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ப்ரோக்ராம் எழுதுகிறப்ப உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ்.